ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, முருகரை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். இந்த முருகர் வந்து சேலத்தில் இருக்க முருகர். இந்த கோவிலை வந்து நேற்று நாள் வந்து பார்க்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி நாங்கள் முருகரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு கிளம்பிட்டோம். ரோட்டில் இருந்து பார்த்தாலே இந்த சிலை தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே இப்படியே கண்ணு கவர்ற மாதிரி இருந்துச்சு. எப்படா பக்கத்தில் போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முருகர்கிட்ட போக போக அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் அமாவாசை நாளாக பார்த்து போனோம். அதனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கும் கூட்டத்துக்கும் லைனில் நின்று சாமியை பார்க்கவே முடியல. ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. காலையில் சீக்கிரமாக வீட்டிலேருந்தே கிளம்புனனால டிஃபன் எதுவுமே நாங்கள் சாப்பிட்டு போகல. அதனால அங்கே போய் கடையில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அங்கே போய் ஒரு கடையில் பார்த்து சாப்பிட்டோம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முருகரை பார்க்க கிளம்பிட்டோம். முருகரை பார்க்க போகலான்னு போனால் செம்ம லைனுங்க, செம்ம கூட்டம். க்யூவில் நின்று தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கெல்லாம் நிறைய கடை போட்டிருந்தாங்க. நம்ம நடந்து போகிற இடத்துல எல்லாமே மேட்டு போட்டிருந்தாங்க. அதில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் சூடு ஒன்றும் தெரியலை. ஆனால் கூட்டம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. டக்கு டக்குன்னு கூட்டம் சேர்ந்துட்டே இருந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த கோவிலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடம் நல்லா பார்த்து போய்க்கோங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைமில் போயிடாதீங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும். நம்ம போய் முருகரை போய் மேலே போய் பார்க்கணும் அப்படின்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. முருகர் காலில் தொட்டு கும்பிட்டுட்டு அங்கேயே ஒரு திருநூறு பேக்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க, விபூதி பேக்கெட் எல்லாமே. அதை வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். நாங்களும் இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கே போகாமல் வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். லைனில் நின்று முருகர் பக்கத்தில் போய் முருகரை பார்த்துட்டு முருகர் காலெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு திருநூறு பேக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் கொஞ்சம் கூட்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முருகரை பார்க்கணுமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டு அவரை போய் நிம்மதியாக பார்த்துட்டு அவர் காலெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம். முருகரை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் உள்ள கோவிலுக்குள்ளே போய் முருகரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப கூட்டமாக இருந்தனால வீடியோ என்னால் எடுக்க முடியல. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.